வளசரவாக்கம் 149வது வார்டு தாண்டவமூர்த்தி நகர் விசாலாட்சி தெருவில் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். கடந்த 20 நாட்களாக இந்த பிரச்சினை நீடிப்பதாகவும் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் நேரிலும் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 20 நாட்களாக மாநகராட்சி தண்ணீர் குழாய்களில் கழிவுநீர் கசிந்து வருவதாகவும் வீட்டில் இருக்கும் அனைத்து பைப்புகளிலும் கழிவுநீர் கலந்த துர்நாற்றம் வீசுவதாகவும் குறிப்பிட்டனர். கடந்த 20 நாட்களாக மெயின் ரோட்டில் ட்ரைனேஜ் அடைச்சதுனால அது உள்ளே போக முடியாமல் எங்கள் வீட்டுக்கு ரிவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ளே வருது ட்ரைனேஜ் வாட்டர். இந்த கிணறு ஃபுல்லாக நொம்பி வச்செல்லாம் ட்ரைனேஜ் வாட்டர் தான். வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் கிச்சனில் எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் வாட்டர் தான் வருது. நான் உங்கள்கிட்ட காமிச்சேன், இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன். வீட்டில் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு உடனே வாமிட் வருது குழந்தைங்களுக்கு. போய் அது டாக்டர்கிட்ட போய் கேட்டால் வீட்டில் ஏதோ இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இதை சொன்னோன்னே இதான் பிரச்சனை, அங்கே இருக்க வேணாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், அந்த ஏர்லேயே அந்த காற்றுலேயே இன்ஃபெக்ஷன் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குது. இவங்க இதுவரை எந்த தீர்வுமே காணலை. வழி இல்லை எங்களுக்கு. இனிமேல் வீட்டை பூட்டி போட்டுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான் கடைசி. ஏன்னா எங்களுக்கு இனிமேல் அது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றோம் சார். குளிக்கிறது கூட நண்பர் வீட்டில் போய் குளிச்சுட்டு வர்றோம் சார். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயும் அங்கிட்டு இங்கிட்டு போக முடியல எங்களால். அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை இவங்க சரி பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பண்ணுங்கள். அடுத்து துணை முதல்வர்கிட்ட சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு தெரியணும்ல. அவங்களுக்கு தெரியாத கவுன்சிலுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாரும் எம்எல்ஏவுக்கும் தெரியப்படுத்துங்க. இதை கொஞ்சம் நல்ல தீர்வு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா. மேலும் இந்த துர்நாற்றம் கலந்த குடிநீர் காரணமாக தங்களது குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டில் சென்று தங்கி குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது பிரச்சினை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சில நாட்களில் தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிட்டனர்.